தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்துள்ள நடிகர் விஜய் சட்டப்பேரவைத் தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் முயற்சித்தால் உறுப்பினர் சேர்க்கை செயலி முடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். 2026 எங்கள் இலக்கு என சூளுரைத்துள்ள நடிகர் விஜய் கட்சி அறிவிப்புக்கு பின்னர் செயலி வடிவில் தற்பொழுது செயலில் இறங்கியுள்ளார். பிப்ரவரி 2ஆம் தேதி அதிரடியாக கட்சி அறிவிப்பை வெளியிட்ட விஜய் திரைத்துறையில் இருந்து முழுமையாக விலகி அரசியலில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். அதன் பின்னர் கட்சி அளவில் கூட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் மக்களுடன் கரம் கோர்க்கும் வகையில் முதல் நிகழ்வை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்காக பெண்கள் தலைமையில் அணி அமைத்த விஜய் மகளிர் தினத்தில் நடவடிக்கையை தொடங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியை அறிமுகம் செய்த கட்சியின் தலைவர் விஜய் முதல் உறுப்பினராக கட்சியில் இணைந்தார். இது என்னோட ஐடி கார்டு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவேன் எனவும் மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்ற பாடுபடுவேன் எனவும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவத்தை பேணி காப்பேன் எனவும் கட்சியின் உறுதிமொழியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கைகள் பிடித்திருந்தால் இணையுங்கள் என கூறியுள்ள விஜய் தோழர்களாய் ஒன்றிணைவோம், சட்டப்பேரவை தேர்தலில் சரித்திரம் படைப்போம் என அழைப்பு விடுத்துள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் இணைய வழியிலும் நுழைவதற்கான QR கோடுகள் மூலமாகவும் 9444005555 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியின் வேர்களாக கருதப்படும் உறுப்பினர்களின் பலத்தை பெருக்க தீவிரம் காட்டும் விஜய் 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்து செயலி மூலம் மட்டுமே உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என அறிவித்துள்ளார். இளைய தலைமுறையினரை ஈர்க்க வேண்டும் என்ற சிந்தனையும் அவர்களை எளிதாக கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான யுக்தியுமே இந்த செயலி திட்டத்தின் அடித்தளம் என கூறப்படுகிறது. இதற்கு கைமேல் கிடைத்த பலனாக செயலியை அறிமுகம் செய்த சில நிமிடங்களிலேயே விஜய் ரசிகர்கள் லட்சக்கணக்கானோர் கட்சியில் இணைய முயற்சித்ததால் செயலி முடங்கியது. விஜயின் 2 கோடி உறுப்பினர் என்ற இலக்கு கடினமானது என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். அவருடைய டார்கெட் 2 கோடி அப்படின்றது நிச்சயமா ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஃபிகரா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷம் 70 வருஷம் கட்சி நடத்தி இருக்கிற திராவிட கட்சிகளே இன்னும் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்தாங்களான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கும்போது விஜய் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்றது அவருக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை காமிக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சிக்கான செயலி செயலிழக்கும் அளவுக்கு உருவான ஆர்வம் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ட்ரெய்லராகவே பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக அழகுவேல் பாண்டியன்.